நமசிவாய வணக்கம். வர 2 மார்ச் 2026 ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இந்த மாதிரியான நாள் இன்னும் 60 வருஷம் இல்லை, இன்னும் 600 வருஷம் ஆனாலும் மறுபடியும் வருமாங்கிறது டவுட்டு. என்னன்னா, அன்னைக்கு திங்கட்கிழமையில பௌர்ணமி வருது, அது ஒன்று. 6 கிரக சேர்க்கை அது 60 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். திங்கட்கிழமையில வர பௌர்ணமி, 6 கிரக சேர்க்கை, அதோட மாசி மகம், இது எல்லாம் சேர்ந்து வர ஒரு அமைப்புன்னு இருக்குல்ல. 6 கிரக சேர்க்க கூட 60 வருஷம் கழிச்சு வரும். ஆனால் இன்னும் 60 வருஷம் கழிச்சு இதே மாதிரி திங்கக்கிழமையில பௌர்ணமி, மாசி மகம், 6 கிரக சேர்க்கை எல்லாம் சேர்ந்து வருமானா நாட் பாசிபிள். ஸோ இந்த மாதிரியான ஒரு நாள் அமையாது. இந்த நன்னாளில் எவ்வளவு தான தர்மம் நல்ல விஷயங்கள் பண்ண முடியுமோ பண்ணுங்க, அதோட பலன் பல மடங்காக பெருகும். அப்புறம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பழமையான கோவில்கள், பெருசாக கூட்டம் வராத கோவில்கள், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், உங்கள் கிராமத்துக்கு பக்கத்தில், உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இந்த மாதிரி இருக்கும். எவ்வளவு பார்க்க முடியுமோ தரிசனம் பண்ணுங்க. இந்த சந்திரன் கண்ணுக்கு தெரிகிற டயத்தில், இப்போ நைட்டு 8 மணி வரைக்கும் மேக்சிமம் பல கோயில்கள் திறந்துருக்கும், நைட்டு 9 மணி வரைக்கும் திறந்து வச்சிருக்கிற கோயில்களும் இருக்குது. அந்த மாதிரியான கோவில்களை வந்து தரிசனம் பண்ணுங்க. இந்த நன்னாளில் ரொம்ப முக்கியமாக தரிசனம் பண்ண வேண்டிய 2 கோவில். ஒன்று தேப்பெருமாநல்லூர், கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. யார காலை வச்சா மறுபிறவி வராதும்பாங்க. அகஸ்தியர் இங்கே தரிசனம் பண்ண வந்தார். அப்போ சிவன் உத்தரவுப்படி தான் நான் தடுக்கிறேன்னு சொல்லியே மகரந்த முனிவர் அகஸ்தியரே இங்கே வரவிடாமல் தடுத்துட்டார். ஏன்னா அகஸ்தியர் வந்து அப்பப்போ அதர்மம் ஜாஸ்தியாகிறப்போ அந்த அதர்மத்தை கட்டுப்படுத்தி தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக சிவனோட உத்தரவுப்படி அகத்தியர் வெவ்வேறு வடிவங்கள், வெவ்வேறு பிறவிகள் எடுப்பார். அவர் ஒரு பெரிய யுக புருஷர். அவருக்கு அழிவுங்கிறது கிடையாது, ஆனால் பலவிதமான மாறுவேஷம் பிறப்புங்கிறது உண்டு. ஸோ இங்கே காலை வச்சுட்டா நீங்கள் இன்னொரு பிறப்புக்கு, இன்னொரு வடிவத்துக்கு மாற முடியாது. சிவனோட உத்தரவு, நீங்கள் இங்கே வர வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே அகத்தியர் அதை புரிஞ்சுட்டு வெளியிலேருந்தே சிவனை தரிசனம் பண்ணிட்டு கிளம்பிட்டார். இப்படி ஒரு கதை இங்கே இருக்குது. இப்பேற்பட்ட இந்த கோவிலில் நம்ம காலை வைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய புண்ணியம் பாருங்கள். ஒவ்வொரு சூரிய கிரகணத்தும் போதும் நாகங்கள் இங்கே வில்வத்தால் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணி தன்னுடைய தோல் சட்டையை சிவலிங்கத்து மேலே சாத்துற அதிசயம் பல 100 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. அது சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இப்போ இந்த விஞ்ஞான வளர்ச்சினால சிசிடிவி ஃபுட்டேஜில் இருந்து ஆரம்பித்து பல விஷயங்கள்ல அதை வந்து பார்க்க முடியுது. பாம்பெல்லாம் அப்படி ட்ரெயின் பண்ண முடியுமா? கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க இதெல்லாம் எப்படி நடக்கிறதுன்னு ப்ரூஃப் பண்ண முடியாது. நமக்கும் மீறி எவ்வளவோ விஷயங்கள் எவ்வளவோ இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. அதில் இந்த தேப்பெருமாநல்லூர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வர 2ஆம் தேதி மார்ச் திங்கக்கிழமை இன்னைக்கு 4,16,00,000 ருத்ராட்சங்களை இங்கே சாத்துறாங்க. தமிழ்நாட்டோட மொத்த மக்கள் தொகையே ஒரு 8 கோடிக்குள்ளே இருக்குங்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் பாதி பேர், 4 கோடி பேருக்கு ருத்ராட்சத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அவ்வளோ ருத்ராட்சத்தை இந்த ஒரு இடத்துல, இந்த ஒரு சிவன் கோயிலில் சாத்துறாங்கன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய புண்ணியம்னு. டைம் கிடைக்கிறவங்க அன்னைக்கு இந்த கோயிலை தரிசனம் பண்ணலாம். இன்னொன்று, காஞ்சிபுரத்தில் இருக்கிற சித்திரகுப்தன் கோவில். பார்வதி ஒரு தங்கத்தட்டில் ஒரு உருவத்தை வரைய, சிவன் அதை பார்க்க அந்த உருவத்திலேருந்து சித்திரகுப்தன் வர. கிட்டத்தட்ட 11,000 ஆண்டுகள் பிரம்மா மனசில் ஒரு சித்திரத்தை நினைக்கிறார். அந்த சித்திரம் மூலமாக சித்திரகுப்தன் வெளிப்படுறார். இன்னொரு பக்கம் பார்வதி சிவன் மூலமாக இன்னொரு வடிவத்தை வெளிப்படுறார். அதாவது இந்த 64 வடிவங்கள்னு சொல்லுவாங்கல்ல சிவனுக்கு, பைரவருக்கு, அந்த மாதிரி சித்திரகுப்தன் ஒரு 3-4 விதமான வடிவங்களை வெவ்வேறு காரணத்துக்காக எடுத்திருக்கார். அந்த மாதிரி 3வது, இந்திரனுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. தேவகுரு பிரகஸ்பதியுடைய உத்தரவுப்படி இந்திரன் தன்னுடைய காமதேனுக்கு பூஜை பண்ண அந்த தேவலோகத்தில் இருக்கிற காமதேனு வயிற்றுலேருந்து ஒரு குழந்தை வருது. அதுதான் சித்திரகுப்தன். இந்த மாதிரி சித்திரகுப்தனுடைய வடிவங்கள் 3-4 விதமாக வெவ்வேறு பரிணாமங்கள்ல ஏற்பட்டதுன்னு சொல்லப்படுறது. இந்த சித்திரகுப்தனுக்குன்னு இருக்கிற பழமையான கோவில்களில் இந்த காஞ்சிபுரம் சித்திரகுப்தன் கோயிலும் ஒன்று. 1200 ஆண்டுகளை கடந்ததுன்னு தோராயமாக சொல்கிறாங்க. அது இந்த பில்டிங் தான். உள்ளே இருக்கிற மூலவர் அதுக்கும் முன்னாடியிலேருந்தே இருக்க. சித்திரகுப்தன் கேதுக்கு அதிபதி. சித்திரகுப்த வழிபாடு வந்து நமக்கு கேது, சனி மாதிரியான கிரகங்கள்னால வரக்கூடிய பாதிப்பை பெரிய அளவில் குறைக்கும். பௌர்ணமி இன்னைக்கு இந்த கோவிலில் போய் நம்மளுடைய ஜாதகத்தை சித்திரகுப்தன் சன்னதியில் வச்சு வேண்டிக்கிறது விசேஷம். அதுவும் இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப அதிக புண்ணியத்தை தரும். எப்போ வேணாலும் நார்மல் டேஸில் போகலாம், வேண்டிக்கலாம். பட் இந்த நாள் வந்து ரொம்ப ஸ்பெஷல். முடிஞ்சால் டைரெக்டாக போய் தரிசனம் பண்ணுங்க. இல்லைன்னா மார்ச் 2ஆம் தேதி அந்த நன்னாளில் இந்த வீடியோவை மறுபடியும் கேளுங்க, திரும்ப திரும்ப ப்ளே பண்ணி கேளுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை இந்த நாளில் கேட்குறதே புண்ணியம். கற்றலை விட கேட்டலே நன்றுன்னு வள்ளுவர் கூட சொல்லியிருக்கார். நம்ம ஒரு விஷயத்தை 4 பேருக்கு சொல்கிறோம்னா அதை முதல்ல நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் என்னுடைய கொள்கை. வர 2ஆம் தேதி இவ்வளோ முக்கியமான நாள். அப்படி இருக்கிறப்ப நான் மட்டும் வீட்டில், ஆஃபீஸில் உட்காண்டிருப்பேனா? அதான் இல்லை.
பல கோயில்களை காலையிலேருந்து நைட் வரைக்கும் அன்றைக்கி நான் பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் நம்ம ஆஃபீஸ் ஓப்பனில் தான் இருக்கும். ஆஃபீஸ் பர்சன்ஸ் யாராவது ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. இந்த பவுலில் போட்டு மாலை பிரேஸ்லெட் மாதிரியான விஷயம்லாம் எப்படி சங்கல்பம் பண்ணி கொடுக்கறதுங்கிறது நம்ம ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பர்சன்ஸுக்கு தெரியும். டைரெக்டாக இன்றைக்கி நல்ல நாள் ஆஃபீஸில் வந்து நேரடியாக வாங்கிக்கணும்னா வாங்கிக்கலாம். ஆனால் அன்று எடுத்து கொடுக்கறதுக்கு நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.